விருகம்பாக்கத்தில் வசிக்கும் பிரபல சின்னத்திரை நடிகை உடை மாற்றிய போது ஒருவர் எட்டி பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் சீரியல் நடிகை உடை மாற்றுவதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த முன்னாள் ராணுவ வீரரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருகம்பாக்கத்தில் வசிக்கும் பிரபல சின்னத்திரை நடிகை படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவர் உடை மாற்றிக் கொண்டிருந்தபோது ஜன்னல் வழியாக ஒருவர் எட்டி பார்த்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். விசாரணையில் அவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் என்பது தெரியவந்தது. ஏற்கனவே பல முறை நடிகையை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளியே செல்லும் போது வீட்டை பூட்டிவிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுப்பவர்கள் இனி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்கு இந்த சம்பவம் சாட்சி. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் வீட்டிலிருந்து 15 சவரன் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவத்தில் வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில் வசித்து வரும் பவானி என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு கோவிலுக்கு சென்றிருந்தார். வீட்டிற்கு திரும்பிய போது பீரோவில் வைத்திருந்த 15 சவரன் நகை மற்றும் 1,30,000 ரூபாய் பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் அதே வீட்டின் மேல்தளத்தில் வாடகைக்கு வசித்து வந்த பவித்ரா என்பவர் மீது போலீசார் சந்தேகம் கொண்டனர். அவரது வீட்டில் சோதனை செய்தபோது திருடப்பட்ட நகை மற்றும் பணம் பீரோவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பவானி வெளியூர் சென்றபோது வீட்டு சாவியை பெற்ற பவித்ரா போலி சாவி தயாரித்து வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. பணம் மற்றும் நகையை பறிமுதல் செய்த போலீசார் பவித்ராவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனைவியுடன் தகாத உறவை தொடர்ந்தவரை கணவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே மிக்சர் கடை உரிமையாளர் சின்னப்பன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் செல்போன் தரவுகள் மூலம் போலீசார் உண்மை குற்றவாளியை கைது செய்துள்ளனர். மாகரல் பகுதியில் மிக்சர் தயாரிப்பு தொழில் செய்து வந்த சின்னப்பன் என்பவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். கடையில் வேலை செய்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பஞ்சானன் ரூட் என்பவர் மீது போலீசார் சந்தேகித்து விசாரணை நடத்தினர். ஆனால் அவர் குற்றமற்றவர் என தெரியவந்தது. சின்னப்பனின் செல்போன் தரவுகளை ஆய்வு செய்த போலீசார் அருகே உள்ள பெட்டிக்கடைக்காரர் சுபாஷின் மனைவியுடன் அதிக தொடர்பு இருந்ததை கண்டறிந்தனர். விசாரணையில் மனைவியுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்ததை பலமுறை கண்டித்தும் தொடர்ந்ததால் சுபாஷ் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் சேர்ந்து சின்னப்பனை அடித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. எச்சரிக்கை மணி ஒலித்ததால் 12 கோடி ரூபாய் தப்பியது. என்ன நடந்ததுன்னு பாருங்க. மண்ணச்சநல்லூரில் கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற கொள்ளை முயற்சியில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் தப்பின. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் முன்பக்க பூட்டை உடைத்து சிசிடிவி மற்றும் அலாம் ஒயர்களை துண்டித்த மர்ம நபர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைக்க முயன்றுள்ளனர். ஆனால் பெட்டகத்தை திறக்க முடியாததால் நகைகள் மற்றும் பணம் பாதுகாப்பாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மண்ணச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய் தஞ்சையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்தபோது ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தஞ்சையில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்திய நிலையில் திருச்சியிலிருந்து விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்த ரசிகர்கள் விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜயின் வாகனத்தை ரசிகர்கள் பலர் பைக்குகளில் பின்தொடர்ந்த நிலையில் முன்னால் சென்ற கார் மீது மோதியதில் பிகாம் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் விக்னேஷ் தலையில் பலத்த காயமடைந்தார். அவருடன் இருந்த நண்பர் அருணுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விக்னேஷ் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஜயை பார்க்க சென்று விபத்தில் சிக்கிய நபரின் தந்தையின் புலம்பலை பாருங்கள். டூ வீலர் வாங்கிக்கலாம் சார். வேறு யாரோ ஃப்ரெண்டு டூ வீலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து பேட்டரி வண்டி தான் கொடுத்துருக்கேன். பெரிய வண்டி எடுத்துகிட்டு போனால் போகக்கூடாது. அப்படி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வண்டியை மாற்றி விட்டுட்டு இந்த வண்டி எடுத்துருக்கேன். ஆனால் காலைல காலேஜுக்கு போன பையன் தான். காலேஜுக்கு போன பையன் தான் சார். இங்கே வந்து உங்களுக்கு தெரியாது அது
இல்லை கூட வந்த பையன் கூப்பிட்டு வந்தேங்க 2 பேர் சார். இங்கே வந்ததே உங்களுக்கு தெரில? எனக்கு தெரியாது சார். 11:30க்கு மேலே தான் எனக்கு இந்த மாதிரி உங்கள் பையன் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கான்னு சொல்ல தான் போட்டுருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? பான் கார்டு வச்சுருக்கேன் சார். பக்கந்தார் காலேஜ் போகிறாங்கன்னு தான் நினச்சிட்டு நான் கூட போய் காலேஜை கேட்கலான்னு நினச்சேன். ஏன் காலையில் 10 மணிக்கெலாம் எதுக்கு விடலாம், என்ன காரணம் இல்லாமல் எதுக்கு விட்டுருக்காங்க? ஸோ ஒரு மீட்டிங்கே எதனா பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க சார். அவங்க பாட்டுக்கு விட்டுருக்காங்கன்னா என்ன நினைட்டு நான் காலேஜில் இருக்கான்னு நினச்சிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்தானா இந்த காலேஜ்லேயே அவங்க விட்டாங்களா எல்லாம் சொல்லி சென்னையில் நடைபெற்ற விபத்தில் படுகாயமடைந்த சட்டக்கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை அருகே 2 கார்கள் மோதிய விபத்தில் சட்டக்கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நுழைவு வாயில் அருகே ஏற்பட்ட இந்த விபத்தில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவி ஜூனு தலையில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முன்னால் சென்ற வாகனம் திடீரென வலதுபுறம் திரும்பியதால் மாணவர் ஓட்டி சென்ற கார் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 கார் ஓட்டுநர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நூதன முறையில் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை திருடும் கும்பல் பிடிபட்டுள்ளது. 15 மாநிலங்களில் இந்த கும்பல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் மூலம் ஏபிகே கோப்புகளை அனுப்பி பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை சூறையாடிய கும்பலை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர். காசியாபாத் பகுதியில் செயல்பட்ட இந்த கும்பல் வாட்ஸ்அப்பில் பல்வேறு பெயர்களில் ஏபிகே கோப்புகளை அனுப்பி பொதுமக்களை பதிவிறக்கம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. அதை திறந்தவுடன் மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்டு வங்கிக் கணக்கில் இருந்த பணம் திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 15 மாநிலங்களைச் சேர்ந்த 94 பேரிடம் மோசடி செய்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் பின்டு யாதவ் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டேட்டிங் செயலி மூலம் 20 லட்சம் ரூபாய் மோசடி. இளம் பெண்ணின் துணிகர செயல் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். நீலகிரி மாவட்டத்தில் டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமான இளம்பெண் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட வைத்து அரசு அதிகாரியிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பம்பிள் என்ற டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமான அந்த இளம்பெண் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் கிடைக்கும் என அந்த அதிகாரியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். தொடக்கத்தில் அதிகாரியை சிறு தொகையை முதலீடு செய்ய வைத்து அதற்கு லாபம் கொடுத்து அவருடைய நம்பிக்கையை அந்த இளம்பெண் பெற்றுள்ளார். இதை நம்பி அடுத்தடுத்து லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்திய நிலையில் ஒரு கட்டத்தில் பணத்தை திரும்ப பெற முடியாமலும் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியாமலும் அதிகாரி திகைத்துள்ளார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் அளித்த புகாரின் பேரில் நீலகிரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்றில் தவறி விழுந்த காருக்குள் சிக்கியவர்களுடைய நிலை என்ன? இரணியல் அருகே பாசன கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் பேயன்குழியிலிருந்து நாகர்கோயில் நோக்கி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பாசன கால்வாயில் கவிழ்ந்தது. காருக்குள் சிக்கியிருந்த ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் கிரேன் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. ரயில்வே பாலம் அருகே பற்றி எரிந்த லாரி எங்கு நடந்தது என்ற விவரம். கடலூர் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி மேமாத்தூர் ரயில்வே பாலம் அருகே வந்தபோது அதீத வெப்பம் காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்ததால் லாரியிலிருந்து ஓட்டுநர் குதித்து உயிர் தப்பினார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். நாங்குநேரியில் இரட்டை கொலை வழக்கில் உயிரிழந்த வட மாநிலத்தவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 7 பேர் மீது மேலும் 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி மூளைக்கரைப்பட்டி மற்றும் களக்காடு காவல் நிலையங்களில் பதிவு செய்த வழக்கில் வழிப்பறி குற்றச்சாட்டுகளும் சேர்க்கப்பட்டன. மேலும் பெரிய ரவுடியாக மாறும் நோக்கில் இந்த தாக்குதலை நடத்தியதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து உயிரிழந்த வடமாநில தொழிலாளியின் உடலை சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் கூறப்படுகிறது. மயங்கி விழுந்த தொழிலாளர்கள், சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள். என்ன நடந்தது? ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் அருகே தோல் தொழிற்சாலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் 4 தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். தனியார் ஆலைக்கு சொந்தமான சேகரிப்பு தொட்டியில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்ய முயற்சித்த ஏழுமலை என்பவர் முதலில் மயங்கி விழ அவரை காப்பாற்ற சென்ற சக தொழிலாளர்கள் 3 அடுத்தடுத்த விஷவாயு தாக்கி மயக்கமடைந்தனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மீட்கப்பட்ட 4 பேரும் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னல் வேகத்தில் பழுதாகி விழுந்த லிப்ட், நூலுலையில் உயிர் தப்பிய நபர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் பழுதாகி விழுந்த விபத்தில் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சர்தார் ஹைட்ஸ் குடியிருப்பில் வசிக்கும் வட்சால்பாய் பஞ்சால் என்பவர் தனது தளத்திற்கு வந்த லிப்டில் ஏற முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக லிப்ட் பழுதாகி அவரது தலையில் மோதியதுடன் மின்னல் வேகத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த பயங்கர விபத்தில் வட்சால்பாய் படுகாயமடைந்தாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் ஈரானில் பெண்கள் பள்ளி சுக்குநூறாக சிதிலமடைந்து 160க்கும் அதிகமான சிறுமியர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களுக்கான இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வகுப்பறையில் ஆனந்தமாய் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய பெண் குழந்தைகள் கல்லறையில் துயில் கொள்கிறார்கள். ஈரான் மீது ஏவிய இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படையின் ஏவுகணைகள் ஒரு பள்ளியையே இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டது. ஈரானின் தெற்கு பகுதியில் முனாப்பில் உள்ள தொடக்க பள்ளி மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 160க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கொல்லப்பட்டது ஈரான் மக்களை நிலைகுலைய செய்துவிட்டது. ஈரானிய கொடிகள் போர்த்தப்பட்டு லாரிகளில் கொண்டு செல்லப்படும் இந்த ஒவ்வொரு சவப்பெட்டிகளுக்குள்ளும் ஒரு இளம் பள்ளி சிறுமி பிணமாய் படுத்திருக்கிறாள். போர் என்றால் என்னவென்றே அறியாத அப்பாவி பச்சிலம் குழந்தைகளின் வகுப்பறைகள் சில நொடிகளில் பிணவறைகளாய் மாறியது கொடுமையின் உச்சம். உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினர், உறவினர்களுடன் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ஊர்வலமாக சென்றபோது இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்ணீர் சிந்தினர். கொல்லப்பட்ட தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தி சென்ற பெற்றோரின் முகங்கள் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் சர்வதேச சமூகத்திற்கு பல கேள்விகளை எழுப்பியது. முனாப்பில் நடந்த தாக்குதலை யுனெஸ்கோ வன்மையாக கண்டித்துள்ளது. இதேபோல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கல்வி ஆர்வலர் மலாலா யூசுப்சாயும் கண்டித்துள்ளார். பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களையோ அல்லது மருத்துவமனைகளையோ அல்லது வேறு எந்த பொதுமக்கள் வசிக்கும் கட்டமைப்பையோ வேண்டும் என்றே தாக்குவது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. பள்ளி மீதான இந்த கொடூரமான தாக்குதல் குறித்து விரைவான, பாரபட்சமற்ற மற்றும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவிகளை கொன்றதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டினார். ஆனால் அமெரிக்க படைகள் வேண்டும் என்றே ஒரு பள்ளியை குறிவைத்து தாக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மறுத்துள்ளார்.
ஒரே இடத்தில் 160க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளின் உடல்களை புதைக்க தோண்டப்பட்ட மரண குழிகளின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காசா முதல் மினாப் வரை போரில் அப்பாவிகள் கொடூரமாக கொல்லப்படுவது தொடர்வதாக சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.